யோகிகளும் ரிஷிகளும் நேச்சர்ல யாகங்கள் மூலமாகவும் சூரியன் மூலமாகவும் சந்திரன் மூலமாகவும் நதிகள் மூலமாகவும் இறைவனை எப்பயுமே பார்த்துருக்கோம். இந்த நாட்டுல அவங்களோட சஞ்சாரம் பண்ணின இடத்துல நம்மளும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். பி இட் அ சர்வீஸ், பி இட் ஸ்பிரிச்சுவாலிட்டி, எதா இருந்தாலும் ஒரு நல்ல பலன்கள் நம்ம செய்யும் நல்ல விஷயங்கள் செய்யும் போது நம்மளோட கர்மாக்கள் தொலைஞ்சு ஸ்பிரிச்சுவலி மெட்டீரியலி நம்ம அடுத்த லெவலுக்கு போறதுக்கான ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்குது. மாடர்னைசேஷன் அப்படிங்கிற பேர்ல நிச்சயமா நம்மளோட ரூட்ஸை விட்டுட்டு மாடர்னா நம்மளால இருக்கவே முடியாது. ஸோ ஆல் தீஸ் வர்ஷிப்ஸ் are not to subdue ourselves to higher forces but to align ourselves with the higher forces. நம்ம எங்கேயோ போய் அடிமை ஆகிறோம் அப்படிங்கிற நரேட்டிவை நம்ம மனசுல வச்சுக்க அதாவது இண்டிவிஜுவலா நான் ஜபம் பண்றேன், நான் பூஜை பண்றேன் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஒரு மகத்துவமான நல்ல விஷயம். ஆனால் க்ஷேத்ராடனம் தான் அதை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும், அதை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஏன்னா ரைட் பிளேஸ் அட் தி ரைட் டைம் வித் தி ரைட் ஆக்ஷன்ஸ். மெயினா இது நம்ம கர்மா அப்படிங்கிறதுல இருந்து நம்ம நம்மளோட குண்டு சட்டியிலேயே இருக்கிற வரைக்கும் கர்ம வினைகள் ஃபாஸ்டா தீர இந்த மாதிரியான இடங்கள்ல தீர்த்தாடனங்கள் கஷேத்ராடனங்கள் பண்றதன் மூலமாக கர்ம வினைகள் எவ்வளவு குறையுது, அந்த கர்மா குறையறதுக்கான அந்த வாய்ப்பு வகைகள் டபுள் ஆகுது, ட்ரிபிள் ஆகுது. ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது when you take rituals, கஷேத்ராடனம் தீர்த்தாடனம் இதெல்லாம் எடுத்துட்டு நான் ஒரே இடத்துல உட்காந்துருப்பேன் அப்படின்னு ஸ்பிரிச்சுவாலிட்டி டீரிச்சுவலைஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஸ்பிரிச்சுவாலிட்டியே கிடையாது. we need both spiritual and material world. ரெண்டுத்துக்குமே தான் நம்ம ஒரு டிரான்சிஷன் பார்க்கிறோம். நமக்கு ரெண்டு உலகமுமே தான் வேணும். நேச்சர் வர்ஷிப் நமக்கு எந்த அளவுக்கு முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க? நேச்சர் வர்ஷிப் தொன்று தொட்டு வந்துட்டு இருந்திருக்கு. அதாவது இந்த பாரத பூமியில எல்லா யோகிகளும் சரி, முனிவர்களும் சரி, ரிஷிகளும் சரி தொன்று தொட்டு இயற்கை, ஏன்னா எல்லாருமே கோயில்கள் கோயில்கள் கட்டுற பழக்கம் நிறைய ராஜாக்களுக்கு தான் இருந்திருக்கு. ஆனா யோகிகளும் ரிஷிகளும் நேச்சர்ல யாகங்கள் மூலமாகவும் சூரியன் மூலமாகவும் சந்திரன் மூலமாகவும் நதிகள் மூலமாகவும் இறைவனை எப்பயுமே பார்த்துருக்கோம். இந்த நாட்டுல அவங்களோட சஞ்சாரம் பண்ணின இடத்துல நம்மளும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரியான வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணி அந்த பாதையில் நம்ம நடக்கும்போது நிச்சயமா அவங்க என்ன பார்த்தாங்களோ அந்த விஷயத்த நம்மளும் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு வகைகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இது இந்தியா ஒரு கர்ம பூமி. அந்த கர்ம பூமிங்கிறத நம்ம நிச்சயமா புரிஞ்சுக்கணும். இந்த கர்ம பூமி அப்படிங்கிற இடத்துல ஆக்ஷன்ஸ் ஸ்பீக்ஸ் லவுடர் தேன் வேர்ட்ஸ். ஸோ இந்த ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல நிச்சயமாக நம்ம செய்யக்கூடிய கர்மாக்கள் ஆகட்டும், நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் ஆகட்டும், அதற்கு ஒரு அதிகபட்ச பலன்கள் நமக்கு கிடைக்குது. பி இட் அ சர்வீஸ், பி இட் ஸ்பிரிச்சுவாலிட்டி, எதா இருந்தாலும் ஒரு நல்ல பலன்கள் நம்ம செய்யும் நல்ல விஷயங்கள் செய்யும் போது நம்மளோட கர்மாக்கள் தொலைஞ்சு ஸ்பிரிச்சுவலி மெட்டீரியலி நம்ம அடுத்த லெவலுக்கு போறதுக்கான ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்குது. இந்த பூமி பல புண்ணியாத்மாக்களையும் பல யோகிகள், ஆதிசங்கரர் போன்ற ஒரு ஸ்ட்ராங்கான குருமார்களால நடந்து செல்லப்பட்ட ஒரு பூமி. இந்த பூமியில நம்ம நம்மளோட இந்த மாதிரியான நேச்சர் வர்ஷிப் இதெல்லாமே நிச்சயம் நம்மளும் விடாம எடுத்துட்டு போகணும். மாடர்னைசேஷன் அப்படிங்கிற பேர்ல நிச்சயமா நம்மளோட ரூட்ஸை விட்டுட்டு மாடர்னா நம்மளால இருக்கவே முடியாது. ஏன்னா நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம், இப்போ வெஹிக்கல்ல போறோம். ஆனா அந்த வெஹிக்கல்ல நம்ம யாரை ஏத்திட்டு போறோம்? நம்ம அம்மா அப்பா, நமக்கு சுத்து வட்டாரம் எல்லாரையும் தான் ஏத்திட்டு. அதே மாதிரிதான் if you take humanity as a soul and modernization as a vehicle, அந்த வெஹிக்கல்ல நம்மளோட ஹியூமனிட்டி, கல்ச்சர் எல்லாத்தையும் தான் நம்ம ஏத்திட்டு போகணும். நம்ம தனிப்பட்ட முறையில இல்ல நான் நிறைய பேரை இறக்கி விட்டுருவேன், என்னோட ஒரு வெஸ்டர்ன் பிலாசபி மட்டும்தான் நான் எடுத்துட்டு போவேன் அப்படின்னு வச்சோம்னா அது சரி வராது. ஸோ ஆல் தீஸ் வர்ஷிப்ஸ் are not to subdue ourselves to higher forces but to align ourselves with the higher forces. நம்ம எங்கேயோ போய் அடிமை ஆகிறோம் அப்படிங்கிற நரேட்டிவை நம்ம மனசுல வச்சுக்க அதை நம்ம கரெக்டா பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம வர்ஷிப் அப்படிங்கறது ஒரு பேட் வேர்டா ஆக்குறோமோன்னு. அதாவது உண்மை என்னன்னா we are worshipping to align ourselves, not to subdue ourselves. ஸோ இந்த ஒரு கான்செப்ட் நிச்சயமா எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான பூமியில பிறந்தது ஒரு நல்ல விஷயம். அந்த பூமியில பிறந்து அந்த வைப்ரேஷன்ஸ், அந்த வர்ஷிப்ஸ் மூலமாக
we should have to align ourselves with the higher forces so that our life and our mindset, spirit, everything gets elevated. இந்த க்ஷேத்ராடனம், தீர்த்தாடனம், தீர்த்த ஸ்நானம் இந்த மாதிரி விஷயத்துலாம் ஹிந்துக்களுக்கு எவ்வளவு முக்கியம்? ஒரு நேச்சர் வர்ஷிப் அந்த மாதிரியான ஒரு பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இது வருதா? என்ன இதோட முக்கியத்துவம் எப்படி, நமக்கு என்ன ஃப்ரீக்வன்சில பண்ணணும் அது? அதாவது தீர்த்தாடனம் க்ஷேத்ராடனம் வந்து ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு அங்கம். அதாவது ஏன் க்ஷேத்ராடனம் முக்கியம் அப்படின்னு கேட்டோம்னாக்க, அதாவது ஒரு ஒரு இடம் அப்படின்னும் போது அது ஒரு ஜியாகிராபிக்கல் லொகேஷன். அந்த ஜியாகிராபிக்கல் லொகேஷனுங்கிறது வந்து இட் ஹாஸ் காட் இட்ஸ் ஓன் வே ஆஃப் நேச்சுரல் ஆரா. நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து இப்போ ஒரு டெசர்ட்ல இருக்கோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி நம்ம டீஹைட்ரேட் ஆகும். இட் டசன்ட் மேட்டர் நம்ம எவ்வளோ தண்ணி குடிக்கிறோன்றது இங்கே மேட்டர் கிடையாது, எவ்வளோ நம்ம கிட்ட ரிசோர்சஸ் இருக்குங்கிறது மேட்டர் கிடையாது. ஆனால் லொக்கேஷன் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. ஆக இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையில ரொம்ப 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 முக்கியம். அதாவது இண்டிவிஜுவலா நான் ஜபம் பண்றேன், நான் பூஜை பண்றேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 ஒரு மகத்துவமான நல்ல விஷயம். ஆனால் க்ஷேத்ராடனம் தான் வந்து அதை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும், அதை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஏன்னா ரைட் பிளேஸ் அட் தி ரைட் டைம் வித் தி ரைட் ஆக்ஷன்ஸ். அந்த மாதிரி ஒரு ரைட் பிளேஸ் அப்படிங்கிறது தான் அந்த க்ஷேத்ராடனத்தோட ஒரு முக்கியத்துவம். நம்ம எவ்வளவுதான் வந்து வீட்டில் உட்கார்ந்து முனைந்தாலும் க்ஷேத்ராடனங்களும் தீர்த்தாடனங்களும் சேராம நமக்கு வந்து ஒரு ஒரு உபாசனையோ இல்லை ஒரு சாதனை அப்படிங்கிறதோட பலன் வந்து முழுமையாக கிடைக்காது. அதாவது இது எல்லாமே ஒரு பார்ட் அண்ட் பார்சல்ஸ் மாதிரி. எப்படி வந்து ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங் இது மாதிரி எல்லாமே முக்கியமோ, அந்த மாதிரி வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா டிராவலிங் டு பிளேசஸ், இம்பார்ட்டன்ட் பிளேசஸும், அதே மாதிரி இந்த மாதிரி பாத்திங் இன் ஹோலி ரிவர்ஸ், இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். பட் இதுல இருக்கக்கூடிய க்ரக்ஸ் என்னன்னா, மெயினா இது நம்ம வந்து கர்மா அப்படிங்கிறதுல இருந்து நம்ம நம்மளோட குண்டு சட்டியிலேயே இருக்கிற வரைக்கும் கர்ம வினைகள் ஃபாஸ்டா தீராது. இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து தீர்த்தாடனங்கள், க்ஷேத்ராடனங்கள் பண்றதன் மூலமாக கர்ம வினைகள் எவ்வளவு குறையுது, அந்த கர்மா குறையறதுக்கான அந்த வாய்ப்பு வகைகள் வந்து டபுள் ஆகுது, ட்ரிபிள் ஆகுது. கர்மாக்கள் தொலைகிறதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? கர்மாக்கள் வழி விட்டாதான், துர்கர்மாக்கள் குறைந்து நல்ல கர்மாக்கள் இருந்தாதான் அனுபவிக்க முடியும். கர்மாக்களே கொஞ்சம் குறைஞ்சாதான் அதிகபட்சப்படியாக நம்ம வாழ்க்கையில நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகளை அடுத்தடுத்த லெவலுக்கு நம்மளால எடுத்துட்டே போக முடியும். ஆக நம்மளோட கர்ம வினைகளை குறைக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதனால எது ஒரு விஷயம் நான் டிராவல் பண்ணிட்டேன், நான் கோயில் கோயிலா ஏறி இறங்குறேன், அப்ப நான் வந்து பயங்கரமா இதை நான் வந்து ஒரு எல்லாமே நான் சாதிச்சிட்டேன் அப்படின்றது கிடையாது. அது ஒரு பார்ட், அதுவும் முக்கியம். யாகங்களும் முக்கியம். ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது வந்து when you take rituals, க்ஷேத்ராடனம், தீர்த்தாடனம் இதெல்லாம் எடுத்துட்டு நான் ஒரே இடத்துல உட்காந்துருப்பேன் அப்படின்னு ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து டீரிச்சுவலைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டியே கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் ஒரு சோம்பேறித்தனம், அவ்வளவுதான். நான் வந்து ஒரே இடத்துல உட்காந்து தபஸ் பண்ணினதை நம்ம ரெஃபரன்ஸ் காட்டவே கூடாது. ஏன்னா தபஸ் பண்றவங்க எல்லாம் வந்து அந்த காலம் எல்லாமே தான் கலந்து பண்ணினாங்க. யாகங்களும் இருக்கும், ஜபங்களும் எல்லாமே இருக்கும். புராணங்களை எடுத்து படிச்சு பார்த்தா தான் நமக்கு தெரியும். நம்ம வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டோம். அதாவது வந்து ரிச்சுவல்ஸ் இல்லாத ஸ்பிரிச்சுவாலிட்டி, ரிச்சுவல்ஸ் இருக்கிற ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு ஒரு லைன் ஒன்று போடுறோம். ஆனா அப்படி கிடையாது. ரிச்சுவல்ஸ் இல்லாத ஸ்பிரிச்சுவாலிட்டியே கிடையாது. நீ என்ன, நான் அதை உள்முகமா பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். உள்முகமா ஏன் பண்ணணும்? வாட்டர், ஃபயர் இதெல்லாம் ரெடிலி அவைலபிள் ஃபார் அஸ். எடுத்து வெளியே பண்ணலாம். அது மூலமாக நான் எனக்கு இப்போ ஒரு பசிக்குது, ஒரு சாப்பாடு சாப்பிடு, ஏன் உள்முகமா சாப்பாடு சாப்பிடலாமே? ஏன் நம்ம வந்து எடுத்து வச்சு சாப்பிடணும்? ஏன் மானசீகமா சாப்பிட்டுட்டு வயிறு நிறைஞ்சிச்சுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம இந்த உடம்பை எடுத்துட்டு பிறந்திருக்கோம். இந்த உடம்பை எடுத்துட்டு பிறந்திருக்கோன்ற இடத்துல நம்ம நிச்சயமா வந்து அதற்கான கர்மாக்கள் நம்ம வந்து we are beings who are like we need both spiritual and material world. ரெண்டுத்துக்குமே தான் நம்ம ஒரு டிரான்சிஷன் பார்க்கிறோம். நமக்கு ரெண்டு உலகமுமே தான் வேணும். அங்க இருக்கிற எசன்ஸ் தான் நம்ம இங்க எடுத்துட்டு வரோம், இங்க இருக்கிற மெட்டீரியலை தான் அந்த எசன்ஸை நம்ம என்ஹான்ஸ் பண்றோம். ஸோ ஏதோ ஒரு விஷயம் இருந்தா நான் வந்து கம்ப்ளீட்லி ஃபுல்ஃபில் அப்படின்றது ஒன்று கிடையவே கிடையாது. அதனால வந்து டீரிச்சுவலைசேஷன் ஒரு சரியான விஷயம் கிடையாது. அதனால வந்து க்ஷேத்ராடனம், தீர்த்தாடனம் இதெல்லாம் வந்து நம்ம கர்ம வினைகள் குறையும்.
கர்ம வினைகள் குறைஞ்சாதான் சர்வீஸ் ஆட்டிடியூட் வரும். அப்பனாதான் ஒரு என்ஹான்ஸ்டு லைஃப் ஸ்டைல் நமக்கு கிடைக்கும். ஓம் ஹ்ரீம் தும் ஜலஜலசூரி ஸ்ரக்ரம் பட் ஸ்வாஹா ஸ்வாஹா. ஓம் ஹ்ரீம் தும் ஜலஜலசூரி ஸ்ரக்ரம் பட் ஸ்வாஹா ஸ்வாஹா. ஓம் ஹ்ரீம் தும் ஜலஜலசூரி ஸ்ரக்ரம் பட் ஸ்வாஹா.